ஃபேமஸான கொரியன் கார்லிக் பொட்டேட்டோ சாப்பிடலாமா? பொட்டேட்டோவை கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ யூஸ் பண்ணிருக்கேன். இது கூடவே 1/2 கப் கார்ன்ஃபிளவர் ஸ்டார்ச் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா உருட்டி குட்டி குட்டி பால் பண்ணிக்கலாம். பாட்டில் மூடி மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுல பிரஸ் பண்ணி ஒரு மோல்ட் மாதிரி பண்ணிக்கலாம். பார்க்க மஷ்ரூம் மாதிரி வரும். இப்போ கொதிக்கிற தண்ணியில போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் கீழே போட்ட பொட்டேட்டோ எல்லாமே மேல இருக்கும். சோ அப்பதான் வெந்துச்சுன்னு அர்த்தம். இமீடியட்டா ஒரு கோல்ட் வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க, இல்லனா உடைஞ்சிரும். ஒரு பேன் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ல வர ஆனியனை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சு பூண்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியன்ல இருக்க லீஃபையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஜென்டிலா கலரிக்கலாம். ஒயிட் எல்லாம் மேல தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான், சில்லி கார்லிக் பொட்டேட்டோ ரெடி. வேற லெவல்ல சாஸியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.